வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல குழலி வராங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்றாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு வச்சுட்டு வரணும். உங்களுக்கு மாமியார் கிடைச்சிருக்கா மாதிரி எனக்கு மாமியார் கிடைக்கலன்றாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்னென்ன உங்கள் அம்மாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணி, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களான்ட்டு. தெரியுதுமா, தெரிஞ்சுதா கம்னு இருக்கன்ட்டு. அந்த நேரத்தில் செந்தில் வந்து நிற்கிறாரு. செந்தில்கிட்ட மீனா எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை மூட்டி விட பார்க்குறா பாரு செந்தில்னுட்டு அவங்க அக்கா செந்தில்கிட்ட சொல்லும்போது, அவளை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், அவள் எப்பயுமே நல்லா புகழ்ந்து தான் பேசுவாக்கா உன்னை பற்றின்ட்டு. அவர் உள்ளே போயிட்டு உங்களை பற்றி நல்லாவே புகழ்ந்து பேசியிருக்கா, அதை பற்றி பேசலாம் வாக்கான்ட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. நைட் ஆகுது, எல்லாரும் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டு போட்டான்ட்டு குழலி கேட்குறாங்க. பாட்டு போட்டால் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க, நாளைக்கு போடலாம்க்கான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கோமதியை டீ எடுத்து வந்து கொடுக்குறாங்க. டீ குடிங்க, வேலைலாம் இருக்குது, மூச்சிருந்து வேலை செய்யணும்ல, அதனால் டீ குடிங்கன்றாங்க. இதை பார்த்தது என்னம்மா நீ எல்லாம் ஒரு மாமியாரை, என் மாமியார் எவ்வளோலாம் எனக்கு குடும்பம் பண்ணுறா, டார்ச்சர் பண்ணுறா, உட்காந்தத்துலேருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்குவாங்க, ஆனால் நீ எப்படி சரியில்லையான்ட்டு. அப்போது மீனாவும் கோமதியும் கொஞ்சிற மாதிரி தவடை கிழிக்கிறாங்க. அதை பார்த்தது இதெல்லாம் மாமியார் மருமகளுக்கு உண்டான அழகே இல்லையன்ட்டு திட்டுறாங்க. ஏன்டி நீங்கள் 2 பேர் எனக்கு பொண்ணுங்க எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேர் எனக்கு பொண்ணுன்ட்டு இவங்க திரும்பவும் கொஞ்சிறாங்க. இது சகிக்கலம்மா, மாமியார்னா எப்படி இருக்கணும், அப்படி கெத்தாக இருக்கணுன்றாங்க. அந்த நேரத்தில் கோமதி அதிகாரம் பண்ணுற மாதிரி மீனா கிட்டே பேசும்போது அதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க கோவத்தில் பேசுகிறாங்கன்னுட்டு அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஆமாடி, நான் சும்மா காமெடி தான் பண்ணி பார்த்து, எனக்கு இது மாதிரி அதிகாரம் பண்ணுறது கோவப்படுறதுலாம் தெரியாதுன்றாங்க. என்னம்மா நீ, நான் இவ்வளோ தூரம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, நீ சொதப்பிட்டியா, இவங்ககிட்ட அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தங்கமயில் கிட்ட நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமான்ட்டு. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாத்த, எப்படி பார்த்தா அந்த வீட்டுக்கு நான் முதல்ல வந்ததுனால மூத்த மருமகளை ஆகிட முடியாது, ஆனால் தங்கமயில் தான் அவங்களுக்கு மூத்த மருமக, அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருக்கணும். ஆனால் தங்கமயில் பரவாயில்ல, நல்லவங்களா தான் இருப்பாங்க மறையுது, அவங்க அம்மா அப்படி கிடையாது, அவங்க ஏதாவது சொல்லி அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கோழியும் சொல்கிறாங்க, ஆமாம்மா, பெரிய மருமகிட்ட நீங்கள் கரெக்டாக அதிகாரமாக கெத்தாக இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது மாமியாரோட தோரணையை, அதனால் அவங்கக்கிட்டே அவங்க அம்மா கிட்டே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் வந்து தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு விசாரிக்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நாளானிக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் காதலிச்சான்ட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நான் யாரையுமே இஷ்டப்பட்டதே கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க நான் அந்த பொண்ணை கட்டிக்குவேன் அந்த பொண்ணை கட்டிக்குவேன்ட்டு, எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் வந்ததே கிடையாது, ஆனால் என்னமோ தெரியல, உன்னை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இந்த மாதிரிலாம் மாறிட்டேன்ட்டு. அப்போ நான் உன்னை எப்படி கூப்பிடுறது, செல்லம்மா எப்படி கூப்பிடுறது, தங்க மயிலன்றது பிரித்து பிரித்து கூப்பிட்டா கூட தங்க மயிலன்ட்டு உனக்கு பேர் வச்சுட்ருக்காங்க, அதனால் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிடலாமான்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க மாமா வந்து பார்த்து இவர் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆகிட்டு புலம்பிக்கிட்டு உள்ளே வராரு. இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகலை, பொண்டாட்டி ஆகலை, அதுக்குள்ளார பொண்டாட்டின்னு கூப்பிட்டுமான்னு பேசுகிறானேன்னுட்டு இவர் புலம்பிக்கிட்டே வந்துட்டு அவங்க மாமா எதிரில் வராரு. அவர் மேலே மோதிக்கிறாரு. ஏன்னா அது பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஏன் மாமா இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளார அவன் பொண்டாட்டின்னு கூப்பிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு யாருடான்னு கேட்டவுடனே சரவணன் தான்ட்டு. அதை கேட்டு ஏன்டா அதெல்லாம் நீ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன்ட்டு இவர் வெக்கப்பட்டு அவர் திட்டிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல கதிர் சேரங்களை எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய்ட்றாரு. கதிர் உள்ளே வராரு. ராஜி தூங்கிட்டு இருக்காங்க. இவர் பாய எடுத்து போட பார்க்குறாரு. அந்த இடத்துல அவங்களும் எழுந்துக்கிறாங்க. நான் இன்னும் தூங்கலைன்னிட்டு, சரி நான் மாமா கிட்ட நகை விஷயத்தை போய் சொல்கிறேன்னு சொன்னோன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ போய் சொன்னேனாக்கா அந்த கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை ஆகும், அப்பா அவங்ககிட்ட இப்போ நல்லா பாசமாக அன்பை பேசி பழகிட்டு இருக்காரு, அதெல்லாம் இல்லாமல் போயிடும், இந்த விஷயத்தை பற்றி சொன்னாக்கா அதுக்கப்புறம் உன்னை தப்பாக நினைப்பாங்க, பேச்சு பிரச்சனை ஆகும், அதுக்கப்புறமா ரொம்ப மோசமான சூழ்நிலை வரும், பரவாயில்லன்னு கேட்டோன்னே அவங்க அமைதியாகிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.